சாதாரணமா நடக்கல. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சினிமா கிடையாது. இது அப்படியே உங்க வாழ்க்கையில எதையாவது ஒரு பக்கத்துல வரும். இன்னைக்கு நான் பார்த்தேன், இதே ஓட்டியில ஸ்டேட் பேங்க்ல ஒரு அக்கா இருக்கா, மேனேஜரா. யாருன்னா என் ஸ்டூடெண்டா. நான் ஒரு நாள் வேற ஒரு பாப்பாவுக்காக லோன் வாங்கறதுக்கு போறேன். என்னை பார்த்துட்டு நீங்க எப்சிபா தானே? ஆமான்றேன். நான் உங்க ஸ்டூடெண்ட். எங்க ஒர்க் பண்றாங்க? இந்த ஊர் ஸ்டேட் பேங்க்ல தான் இருக்கிறாங்க. வாங்க ஒரு நாள் பார்த்தேன். என் ஸ்டூடெண்ட். இன்னொன்னு சொன்னா அவளுக்கு அப்பா இல்லை, வெறும் அம்மா தான் படிக்க வச்சாங்க. உங்களை மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க சண்டே கிளாஸ் நடத்தணும். உங்களை மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போது அப்பா பிடிச்சிட்டா ஏசுவேன். அப்பா இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சொன்னா இன்னொரு வார்த்தை, எப்போ வேணாலும் வாங்க உங்களுக்கு லோன் போட்டு தருவேன் நான் உங்களுக்கு. அத மாதிரி தானே நீங்க இருக்கணும்னு நாங்க பேசணும். எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கணும். ஜீவனை பார்த்தா, அக்கா நான் இப்படி ஒரு டீச்சரா இருக்கிறேன். அந்த வசனம் தாங்க பிடிச்சிக்கிட்டேன். நான் சொல்லுவேன், ஏசப்பா நான் விட நம்பிக்கையா இருக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல. நான் 10th எழுதும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 12th எழுதும் போது அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்க்கா. எனக்கு அதாங்க சந்தோஷம். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை பார்க்கும்போது வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கணும்டா. வாழ்க்கையில எங்க கூட ஒண்ணுமே கிடையாது. எங்க கூட போன வருஷம் ஒரு பாப்பா வந்தா. நல்லா எங்களை மாதிரி டீச்சர் தான் நடத்திட்டு இருந்தா. நாங்க ஒரு தவறு செஞ்சா நாங்க எல்லாம் வேணாமா செய்யாத படிச்சு முடிச்சு. அவளுக்கும் அப்பா சரியில்லை, அம்மா மட்டும்தான். சாப்பாடு கூட வழி கிடையாது. நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கல. ஒருத்தர் லவ் பண்ணிட்டு போயிட்டா. இன்னைக்கு அவன் ஓபனா சொல்றான், 1 பாத்ரூம் போறது கூட அவள் வெளில விட மாட்டான். அவளை கூட்டி வச்சு அவ்வளவு கொடுமை பண்றானா. அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு சூப்பரா படிப்பா, ஹிந்தி செம்மையா பாடுவா. ஹிந்தில செம்ம வாய்ஸ். போன வருஷம் என் கூட இருந்த பிள்ளைங்க எங்க கூட இல்ல, கஷ்டப்படுறான். போன் யார்கிட்டயாவது வருது, சொல்றான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்னைக்கு நான் என்ன பண்றேன், என் பிள்ளை மாதிரி நான் அவனுக்கு வேதனை படுறேன். என் கூட இருன்னு சொன்னமே, உனக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுப்பேன்னு நான் சொன்னமே, கேட்கலையே. இன்னைக்கு அவன் அவளை ஒரு 1 பாத்ரூம் கூட நம்பி விட மாட்டான். எங்க தருதல அவன் சொல்லு? ஏன் நீங்க கஷ்டப்படணும்? உங்களுக்கு தெரியல, அந்த வழி தெரியல. வழி தெரியல. என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கீங்க. வாழ்க்கையின் எந்த பக்கத்துலயும் இந்த வசனம் உங்களுக்கு உதவி தரும். இந்த ஜெபம் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல மாத்தும். இயேசுனா என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர். ஒவ்வொன்னும் இருதயத்துல அப்படி எழுதி வச்சுக்கீங்க. கண்டிப்பா ஒரு லவ் பண்ற பையன் கொடுக்குற சாக்லேட் பேப்பரை நம்ம என்ன பண்றோம்? பத்திரப்படுத்தி வைக்கிறோமா இல்லையா? ஆனா அவன் நாளைக்கு கடைசி